ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நல்ல செய்தி வந்துள்ளது. அந்த நல்ல செய்தியை கேட்டதும் இந்த திருச்செந்தூர் பிள்ளையின் முகமானது மலரப்போகிறது. அந்த முகத்தை பார்க்க உன் முருகன் ஆவலோடு இருக்கிறேன். என் பிள்ளையின் முகத்தில் சிரிப்பை வருவதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீயும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய். பட்ட வேதனைகள் எல்லாம் போதும், நிறைய அனுபவித்து விட்டாய். கொடுமையாக இருந்தது. உன்னுடைய நாட்கள் முழுவதும் கண்ணீராகத்தான் இருந்தது. கவலைப்படாதே, அந்த நாட்கள் எல்லாம் கடந்து முடிந்து விட்டது. இனி வருவதெல்லாம் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான். முருகா, எனக்கு நல்ல வழி காண்பித்து விட்டாயே முருகா என்று என்னை என் நாமத்தோடு வணங்கிக் கொண்டே இருக்கப் போகிறாய். கவலைப்படாது, யாம் இருக்க பயமே. எத்தனை தடவை தோற்றாலும் என் பிள்ளையான நீ வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கித்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய். நீ விழுகின்ற நேரத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்திவிட்டேன். இனி அதற்கான வழிமுறைகளையும் பாதையையும் நான் காட்டிவிடுவேன். உன் திறமை மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டாய். அதுவே எனக்கு சந்தோஷம். இன்னும் ஒன்று, நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. பல தடவை தோற்றாலும், பல தடைகள் வந்தாலும், பல பேர் இழிவாக பேசினாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நீ நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக உறுதியாக செயல்படணும். அதுவே உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்லும். கீழே விழுகிறாயா, பரவாயில்லை, தட்டி விட்டு எழுந்து ஓடு. உட்கார்ந்து விடக்கூடாது, படுத்து விடக்கூடாது. ஏன்னா எழுந்து செல்லும் உன் ஓட்டமானது உன்னை சுற்றிப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கணும். உன்னுடைய வெற்றியானது உனக்கு ஒரு பாடமாக இருக்கணும். கவலையே படாதே, உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இருக்கிறேன். அதனால் தான் நல்ல செய்தி வரப்போகிறது. உன் முகம் மலரப்போகிறது. என் பிள்ளையை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் என்று சொன்னேன். இது தெரியாமல் தான் நீ கவலையோடு இருக்கிறாய். உனக்கு எப்படி தெரியும்? சதா சர்வ நேரமும் முருகா 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 என்று உன் வாய் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தது. மனதில் முணங்கிக் கொண்டே இருந்தாய். முருகனின் மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். உன் அதீத நம்பிக்கையானது உனக்கு அதீத வெற்றியை தரப்போகிறது. இந்த முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்பதை நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப் போகிறாய். உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புக்கான அறிகுறி இதோ இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கிவிடும். மகிழப் போகிறாய். அனைத்தையும் பெறுவதற்கு தயாராக இரு. எல்லாத்தையும் அனுபவிக்க உன்னை தயார்படுத்திக்கோ. உன்னை மற்றவர்கள் காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பித்து விடாதே. எக்காரணம் கொண்டும் உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் உணர வைப்பேன். உணர வைப்பேன். அதற்கு இந்த முருகன் பொறுப்பு. என் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமானது உனக்கு சந்தோஷத்தோடு மகிழப் பெறுவாய். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணை என்று எப்போதும் காத்துக்கொள்வேன். உன்னுடைய ஆசையை முழுமையாக நிறைவேற்றி விடுவேன். தாமதமாகலாம், ஆனால் தப்பாகாது. எனவே விரும்பியதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இன்னும் நான் சற்று நேரத்தில் நல்ல செய்தி, நல்ல தகவல் உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதை வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தாயோ அதுதான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ ஏன் ஆச்சரியப்படுவாய்? கனவா நனவா என்று நீயே உன்னை கிள்ளி பார்த்து கொள்வாய்.
ஒரு நாள் உன்னை வந்தடையும் என்று உன் மனதில் நான் நாட்டினேனே, நிலைநாட்டினேனே, அது இதோ நடக்கப் போகிறது. நான் எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். நீ மற்றவர்கள் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் எந்த தவறும் இல்லை. சோதனையையும் துக்கத்தையும் பிரச்சனையையும் சிக்கலையும் துயரத்தை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் மகிழ்ச்சியானதாக மாறும் என்று சொன்னேன். என் பிள்ளையான நீ பொறுமையோடு இருந்தாய். இந்த முருகன் மீது அதீத நம்பிக்கையோடு இருந்தாய். இது வந்துவிட்டது, அதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது. காலத்திற்கு பேச தெரியாது, ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும். நம்பிக்கையோடு இருந்தாய் என் பிள்ளை, பொறுமையோடு இருந்தாய் என் பிள்ளை. நீ எதிலும் தோற்க மாட்டாய் என்பதை உறுதி அளிக்கிறேன். ஒன்று வெற்றி கொள்வாய், இல்லை கற்றுக்கொள்வாய். அதில் இரண்டும் தப்பே இல்லை. உன் முருகனின் வார்த்தையை சதா என் நேரமும் கேட்டுக்கொண்டே இரு. கண்டிப்பாக விரைவில் சந்தோஷத்தை முழுமையாக அளிக்க நிறைய தரப்போகிறேன் உனக்கு. என்னை நம்புகிறாய் தானே? இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு, சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் கர்ம வினைகளானது கரைந்து விட்டது. இனி மாபெரும் யோகம்தான். இன்று முதல் நீ நிம்மதியாக தூங்குவாய். உனக்கான திருப்பம் தரும் நாளாக இன்று விடிந்துள்ளது. நல்ல தகவல் தரப்போகிறேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது உன் வாழ்க்கை. உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதில் தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய். உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்படப் போகிறது. எப்போதும் பயத்தில் இருப்பதை விட ஒரு முறை ஆபத்தை சந்திப்பது மேல். ஏன்னா தலைவிதி என்பது அவரவர்கள் எதிர்கொள்வது மட்டும்தான். இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை பெற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்துக்கிட்டே இரு. கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலிட்டுக்கிட்டே வா. இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுத்துவிட. இவ்வளவுதான் தங்கமே. ஏன்னா உன் முயற்சிகள் நேர்மையாக இருக்கிறது. உன்னுடைய கடமைகள் நல்லவையாக இருக்கிறது. உன்னுடைய செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் திருச்செந்தூர் முருகன் அதை நிறைவேற்றி தருவேன். உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட மாட்டேன். எப்போதும் உனக்கு துணையாக இருந்து காப்பேன். இனி நீ வாழப்போவது வெளிச்சமான வாழ்க்கை. இருளில் இருந்து வெளியே வந்து விட்டாய். கவலைப்படாதே. உன் முருகன் உனக்கானதை நிச்சயமாக செய்து கொடுக்கப் போகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.